தினம்கொள் இயக்குனர் ரஞ்சித் யோசப்பின் ஊழி திரைப்படம் மே மாதம் 10 முதல் உலக திரையரங்குகளில். பிரித்தானியாவில் விசேட காட்சி மே மாதம் 10 கிராண்ட் வியூ ஹால் 10 ஸ்டோன்ஃபீல்ட் வே ரைஸ்லிப் மிடில் செக்ஸ் HJ4 OJS 7 மணி தொடக்கம் 10 மணி வரை. அத்துடன் மே மாதம் 12 ஓடியன் திரையரங்கில் பின்வரும் இடங்களில் விம்பிள்டன், கொவென்ட்ரி, பாசிங்ஸ்டோன், ஸ்வென்சி, லெய்செஸ்டர், கிரீன்விச், மான்செஸ்டர் தவறாமல் சென்று எமது ஈழ சினிமா படைப்பை கண்டு களியுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு முக்கியமா ஊழி படத்தினுடைய ஒரு முன்னோட்டம் தொடர்பாக அல்லது ஊழி படத்தினுடைய ப்ரமோஷன் தொடர்பாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னு சொன்னா, இந்த படத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமை யூகேல லண்டன்ல இருக்கிற கிராண்ட் வியூ பேங்க்டிங் ஹாலில் வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ நடத்தப்பட இருக்குது. நொங்கு குழுமம் வந்து இந்த திரைப்படத்தை, இந்த ப்ரீமியர் ஷோவை இங்கே செய்யணும். இதன் பின்னாலும் பல திரையிடல்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு முதல் இந்த திரையிடல் தான் மிக முக்கியமானதாக இருக்கு. மக்களிடம் படத்தை கொண்டு சேர்ப்பதற்கு அல்லது மக்கள் மத்தியில் இந்த படம் சம்பந்தமான ஒரு அவேர்னஸை ஒரு இந்த ஒரு புரிதலை அல்லது அது தொடர்பான ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த படம் இங்கு திரையிடப்படுகின்றது. ஈழத்திலிருந்து வரும் பல படங்கள் இவ்வாறான திரையிடல்கள் நடைபெறுகின்றது. ஆனால் ஊழி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது என்றது பற்றி நான் சின்ன ஒரு விடயத்தை கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்ல விருப்பப்படுறேன். தமிழ் மக்கள் மத்தியில அல்லது தமிழ் பேசும் சமூகத்தில் அல்லது ஈழ தமிழர்கள் மத்தியில் திரைப்படம் பார்ப்பதற்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஹெசிடேஷன் இல்லாமல் இல்லை. எல்லோரும் திரைப்படம் பார்ப்பதற்கு போவார். ஆனால் ஈழத்திலிருந்து வருகின்ற படங்களை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான விளம்பரத்தை அல்லது அது தொடர்பான விடயங்களை மக்களிடம் பகிர வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னவா இருக்கின்றது என்றால், ஈழத்திலிருந்து வருகின்ற படங்கள் அல்ல திரைப்படங்கள் வந்து தென்னிந்தியா சினிமா போல ஒரு ஜனரஞ்சமாக இல்லை என்ற ஒரு பார்வை என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அப்ப இந்த படங்களை இவ்வளவு காலமும் மக்கள் மத்தியிலே எவ்வாறு பிரச்சாரப்படுத்துகிறார்கள், விளம்பரப்படுத்துகின்றார்கள் என்றால், எமது வழிகளை, எமது பிரச்சனைகளை பேசும் படங்களை நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்ற ரீதியிலே பிரச்சாரப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு மக்கள் வந்து பார்க்கின்றார்கள். ஈழத்திலிருந்து வரும் படங்களை அவ்வாறு புரிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எமது பிரச்சனை, எமது மண் சார்ந்த பிரச்சனையை, எமது போராட்டம் சார்ந்த பிரச்சனை, எமது மக்களுடைய வழிகளை அது பேசுவதாக இருக்கின்றது பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஒரு திரைப்படம் அல்லது தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற உலகளாவிய ரீதியிலிருந்து பல்வேறு வகையில் வருகின்ற திரைப்படங்களை பல்வேறு வகையாக மக்கள் பார்க்கின்றார்கள், ரசிக்கின்றார்கள். அந்த படம் எப்போது வெளிவரப் போகின்றது என்று தேடி சென்று பார்க்கின்றார்கள். என்ன காரணம் இதுக்கு? இந்த வித்தியாசம் என்ன பிரச்சனையா இருக்கின்றது என்றால், சாதாரணமா சொல்ல போனால் எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை மக்கள் சொல்லி, ஏனென்று அதை கொஞ்சம் அலசியாரா விரிவாக அதை நான் பேசவில்லை. ஆனால் இது ஒரு வகையான ஒரு ரசனைக்கு மக்கள் பழக்கப்பட்டு விட்டால் இன்னொரு ரசனையை ஏற்றுக்கொள்வது அல்லது இன்னொரு திரை வடிவத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு பிரச்சனையாயிருக்கும். எங்களுடைய படங்களை முழுமையாக ஜனரஞ்சகமாக பேச வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அவ்வாறு பேசக்கூடிய கதைகளாக நமது கதைகள் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. முழுமையாக மக்கள் என்ன சொல்ல, மக்கள் பக்கமே எல்லா பந்தையும் அடித்து விடாமல் இங்கால இன்னொரு பக்கம் டெக்னீஷியன்ஸ் ஈழ தயாரிப்பு, ஈழப்படம் சார்ந்த சில பிரச்சனைகளை நாங்கள் அணுக வேண்டியிருந்தது. ஈழப்படங்கள் என்பது, ஈழ திரைப்படங்கள் என்பது திரைப்படம் என்ற வடிவத்திற்குள் வருகின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கின்றது. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்டா, நான் முதல்ல ரஞ்சித் அண்ணான படம் சினங்கொள்ள பார்க்கும்போது இதே மாதிரி தான் பிரச்சாரப்படுத்தினார்கள், அதான் உண்மை. ஆனால் அந்த படத்தை நான் பார்த்துட்டு முதல்ல வந்து நான் ஒரு ரிவ்யூ எழுதினால், ஒரு திரைப்படம் ஒரு ஜனரஞ்சகமான, எல்லோரும் சொல்வார்கள், ஈழத்திலிருந்து காய்க்கும்போது சொல்வார்கள் நாங்கள் ஜனரஞ்சகமாக படம் எடுப்போம். ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு சினிமாவை, எமது கதையை எவ்வாறு ஒரு திரைக்கதையாக ஜனரஞ்சகமாக எடுக்க முடியும் என்பதை சினம்கொள் எனக்கு காண்பித்தது என்று நான் சொல்லுகின்றேன். தற்போது காலகட்டத்தில தென்னிந்திய சினிமாவிலும் கூட ஜனரஞ்சகம் என்று சொல்லப்பட்டு என்று நம்பப்பட்டு வருகின்ற படங்கள் பல அடி வாங்கியிருக்கு. என்ன சொல்றது, முக்கியமான படங்கள் என்று மக்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கு. இன்று அது ஒரு டைரக்டர் மீடியமாக தென்னிந்திய சினிமாவில் கூட உலகளாவிய ரீதியில் கூட தமிழர்கள் மத்தியில் ஒரு டைரக்டர் சினிமாவாக மாறி இருக்கு. ஒரு காலத்தில் ரஜினி, கமலஹாசன், அஜித், விஜய் என்றவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய அளவு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினது போல, இன்று
குறிப்பிட்ட இயக்குனர்களுக்காக படம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் மாறி இருக்கின்றது. முக்கியமா வெற்றிமாறன், ரஞ்சித், மிஷ்கின் போன்ற பல்வேறு தரப்பட்ட ஜோனர்கள் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்து படங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வாறுதான் நான் கனடாவிலிருந்து எமது ஈழத்தமிழர்கள் சார்பாக படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு ஈழத்தமிழ் இயக்குனராக இருக்கின்ற ரஞ்சித் ஜோசப் உடைய படங்களை பார்க்கின்றேன். ஒரு ஒரு டைரக்டர் சார்ந்த மீடியமாக எவ்வாறு அதனை அவர் டெவலப் பண்ணியிருக்காருன்றது நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில தான் ஊழியையும் மிக மிக ஆர்வமாக நான் எதிர்பார்க்கின்றேன். மக்கள் இந்த படத்தை பாருங்க. அது மொக்கையா இருந்தா மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு போகும். இப்ப ஏன்னு சொன்னால் பெருமளவான தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்துட்டு மொக்கையா இருக்குன்னா மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே போல இந்த படங்களையும் இவ்வாறு வருகின்ற படங்களை நீங்கள் பார்ப்பதன் ஊடாக ஒன்று பிசினஸ் ஆகுது இல்லைன்றது என்றதையும் தாண்டி ஒரு ஈழம் சார்ந்த ஒரு திரையுலகம் வரைவதற்கான அல்லது சினிமா சார்ந்த ஒரு படைப்பு துறையாக அல்லது ஒரு படைப்பு துறையாக பரிணமிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக இவ்வாறான விடயங்கள் இருக்கும். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட நேர்மையான விமர்சனத்தை சொல்லுங்கன்றதுதான் முக்கியமானதா இருக்கு. இது தொடர்பாக தான் நாங்கள் பேச இருக்கிறோம். பல்வேறுபட்ட தளத்துல ரஞ்சித் அண்ணா பேசி இருக்கிறார். இந்த உரையாடல் என்பது வெறுமனவே சினிமா சார்ந்து இல்லாம ரஞ்சித் அண்ணையும் பற்றியும் இருக்கும் என்று நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். நேரடியாக நான் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் ரஞ்சித். வணக்கம். சினிமா சார்ந்து ஏன் ரஞ்சித் சினிமா எடுக்க வந்தார்? அது சீரியஸா சொல்ல போனா அப்படி இருந்து இப்படி இருந்து கனவுகள் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா உண்மையில நான் ஒரு கதை சொல்லியாகவே இருக்கணும்னு ஒரு எனக்கு ஆசை உண்டு. சின்ன வயசுல இருந்து எங்களோட அம்மாவோட அப்பா ஐயா கதை சொல்றது. அவரிடம் எந்த விதமான எழுத்துக்களும் இருக்காது, புத்தகம் இருக்காது. அதனால ஒரு மாசத்துக்கு தொடர்ச்சியா கதை சொல்லுவார். யுத்த காலத்தில் எங்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கே அவருக்கு முன்னால இருந்து கதையை கேட்கறது தான். அப்ப அந்த கதை சொல்லி நாங்கள் ஒரு பெரிய குடும்பம். எங்களோட அம்மாவுக்கு 11 சகோதரங்கள், எனக்கு 7 சகோதரங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய வில்லேஜ் மாதிரி இருக்கும். அப்ப எல்லாரை விடும் பக்கத்து வீடுகள். அப்ப எல்லாரும் ஒரே பின்னேற நேரங்கள்ல இருந்து கதை சொல்றது, அவர் சொல்லிக்கலாம் லிசன் பண்றது. அப்ப அந்த கதை அவர் அவ்வளவு பேரையும் கண்ட்ரோல் பண்றது பார்க்கும்பொழுது அவ்வளவு பேரும் அப்படியே வாயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கதை. அது சின்ன வயசுல எனக்கு பாதிப்பு அது மனசுல இருந்திருக்குது. கனடாவில் படிக்க தொடங்கி நான் பிடிச்சமா படிக்க போனது ஆர்கிடெக்ட். பட் அதுல பிரச்சனையாகி வெளியில சரி இனி என்ன செய்யலாம்னும் பொழுது சரி எனக்கு பிடிச்சமான துறை சினிமா தானே. அப்ப அந்த சினிமாவையும் செய்யலாம்னு தான் சினிமா துறை சார்ந்து நான் படிச்சேன். அப்ப எனக்கு சினிமா மேல ஆர்வம்ன்றது உண்மையிலேயே எங்களுடைய அம்மாட அப்பா அந்த கதை சொல்லி அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்றதான். ஆனா படிப்படியாக இப்ப நாங்கள் புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு எங்கள் தேசம் சார்ந்த ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. நாங்கள் தேசத்துக்கு என்ன கடமை எங்களால் ஆற்ற முடியும். ஆனால் இன்னைக்கு புலம்பெயர் தேசத்துல ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனா எங்களிடம் அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்களுடைய மண். அந்த மண்ணில் நிகழ்ந்து ஒரு போர். அப்ப அந்த மண்ணுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அந்த சினிமான்ற அந்த ஊடகத்தில் எங்களுடைய கதைகள் என்னென்னு சொன்னால், எங்களுடைய கதைகளை எங்களை தவிர ஒரு தடவை எடுக்க மாட்டேன், முன்வர மாட்டார்கள். ஆனா சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எடுக்க போறோம் அப்படி. இப்ப கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அப்படியான எதுவுமே நடக்கல. அப்ப நாங்கள் தான் செய்ய வேணும். அப்ப ஒரு கலைஞனாக ஒரு கதை சொல்லியாக என்னோட மக்களுடைய கதைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போனோம். ஆனால் அது ஒரு தனித்துவமான சினிமாவாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்கான பயணம் போய்கொண்டிருக்கு. இதுல முக்கியமாக நீங்க சொன்ன விஷயம்தான் ஒரு கதை சொல்லிக்கும் அந்த கதை சொல்லி ஒரு இயக்குனராக வரும்போதும் இருக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று இருக்கின்றது இல்லையா? ஏனென்றால் நான் முதலே சொன்ன மாதிரி ஈழ சினிமால இருக்கிற பிரச்சனை ஒரு கதையை எப்படி திரைக்கதையாக்குறன்ற பிரச்சனை. ஈழ சினிமா திரைக்கதையாக்கம் இது எப்படி பாக்குறீங்க? இப்ப ஈழ சினிமா அந்த திரைக்கதை என்ற இதுல நாங்கள் இன்னும் பெரிய வித்தியாசங்களை உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்ப இப்ப என்னுடைய சினம்கொள் திரைப்படமாக இருக்கட்டும், பல திரைப்படங்களா இருக்கட்டும், வந்தது எல்லாமே ஒரு 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 யூஷுவல் ஃபார்மேட். அந்த யூஷுவல் ஃபார்மேட்ல தான் கதையை நாங்க சொல்றோம். அது கதை சொல்லி என்பவன் நிறைய சொல்லலாம். ஆனா இயக்குனர் அந்த கதை சொல்லி அடிச்சு
இருக்க வச்சு போட்டு அங்கேருந்து கொஞ்சத்தை தான் எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா விஷுவல் மீடியா வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா சினிமான்றது வந்து அஹ், இயக்குனருக்கும் பார்வையாளருக்குமான ஒரு உரையாடல் தான் சினிமா. சினிமாவை பார்க்கும் பொழுது முழுமையா எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அரைவாசியை நான் சொல்றேன், அரைவாசியை நீ புரிஞ்சுக்கொள். இதுதான் அந்த சினிமாவினுடைய அடிப்படை தத்துவம். பட் எங்களுடைய சினிமான்றது வந்து எல்லாத்தையும் சொல்றது. ஆறவனுக்கு எனக்கு விளங்கிட்டுடான்னு சொல்லல, இல்ல வா வா இட்டு 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 இன்னும் சொல்றது வடிவா கேளுண்டு சொல்றது இருக்குல்ல. அது எங்கட சினிமாவுல இருக்குது. உதாரணத்துக்கு சினம் கொள்ளை கூட நான் சினம் கொள் திரைப்படத்துல கூட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆசைப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிற மண்ணுல, அப்ப ஒரு படம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்ப நான் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது முயற்சி பண்ணி எல்லாம் சொன்னேன். அப்ப நான் படம் பார்த்து மக்கள்கிட்ட வரவேற்பு அடைஞ்சிருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இந்த சினிமான்றது வந்து நாங்கள் சில விஷயங்களை மட்டும் சொல்லும்பொழுது அது நேர்த்தியா சொல்றதுக்கான வழி இருக்கு தானே. அப்ப அதுதான் பிரச்சனை. ஒரு இயக்குனருக்கும் ஒரு கதை சொல்லிக்குமான மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். இப்ப இன்றைக்கு உள்ள சினிமாவில் வந்து திரைக்கதை யுக்தி என்பது வந்து கொஞ்சம் மாறுபட வேண்டும். ஊழி ஒரு பரீட்சார்த்த முயற்சி. அதை நான் ஓப்பனா சொல்லலாம். அடி வாங்கினா அடி வாங்குவேன். இல்லைன்னு சொன்னால் சொல்லப்போனா ஈழ சினிமாவே ஒரு பரிச்சார்த்த முயற்சி தான் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா பரீட்சார்த்த முயற்சி தான். ஏன்னா பொருள் பொருள் அதாவது படம் போடுபவர்கள் கிடையாது. நாங்களாவே முயற்சி செய்ய வேண்டும். இப்ப ஊழியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரி ஒரு ஒரு முயற்சியாக சில விஷயங்களை முயற்சித்து பார்த்திருக்கிறேன். அதை எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. ஆனா மாற வேண்டும். நான் சொன்னால் இன்னைக்கு என்னுடைய நோக்கம் என்பது வந்து ஒரு பரவலான சினிமா அதாவது ஈழ சினிமாவை பார்க்கும் ஒரு பரவலான பார்வையாளனை எங்களோட சினிமா போய் சேரணும்னு நான் விரும்புறேன். காரணம் வந்து எங்களுடைய சினிமா வந்து உலக தரத்துக்கு மாற வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்ற வேண்டும். அதுக்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்பதான் எங்களுக்கு கதைகள் எங்களுக்கு பெரிய கதைகளுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு பல லட்சம் கோடிகள் தேவைப்படும். அப்ப வெறும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சமூகத்தை மட்டும் நம்ப முடியாது. அப்ப அதை தாண்டி போகணும். அப்ப அதை தாண்டுவதற்கான படைப்புகள் உருவாக வேண்டும். அப்ப இதுதான் அந்த சிக்கல். பட் ஈழ சினிமா வளர்ந்து கொண்டிருக்கிறதையும் இந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க உலகத்தரம்னு சொல்லியிருக்கா எனக்கு ஒரு விஷயம் கிராம்சிசன் ஒரு கோட்டு ஞாபகம் வந்து, உலகத்தரம் என்பது வந்து உங்களுடைய கதைகளை, உங்களுடைய நிலத்தினை, உங்களுடைய பண்பாட்டினை பேசுவதுதான் உலகத்தரம். ஆனால் தமிழ் சமூகத்துல இது மாறி விளங்கி இருக்கணும் என்று எனக்கு யோசனையா இருக்கு. உலகத்தரம் என்பது அமெரிக்காக்காரன் மாதிரி படம் எடுக்கிறது, யூகேல இருக்கிற ஆக்கள் மாதிரி யூகேல இப்படி படம் எடுக்கிறது, அது மாதிரி எடுக்கிறது, தென்னிந்தியால வார மாதிரி படம் எடுக்கிறது உலகத்தரம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் போலதான் எனக்கு தெரியுது. ஈரானில் இருந்து வருகின்ற படங்களா இருக்கட்டும், அல்லது சவுத் கொரியால இருந்து வருகின்ற படங்களா இருக்கட்டும், பலஸ்தீன்ல இருந்து வருகின்ற படங்களா இருக்கட்டும், அது உலகத்தரத்தை வருகின்றது என்றால் அது தங்களுடைய மொழியை, தங்களுடைய இசையை, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பேசுகிறது தான் அது உலகத்தரம். அமெரிக்காக்காரன் மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அமெரிக்காக்காரன் அதுக்கு நாங்கள் தேவையில்லை. அப்ப இந்த சிக்கலும் முக்கியமா இந்த தென்னிந்திய சினிமாவை நாங்கள் ஒதுக்க வேணும் என்ற அப்படி அந்த நோக்கத்துல பேசல. ஆனா அந்த தென்னிந்திய தாக்கம் என்றது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மக்கள் ரசனையில ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இல்லையா? அதுவும் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, இப்ப நீங்கள் சொல்லும் போதே சொல்றது இது ஒரு பரிச்சார்ந்த முயற்சி என்று ட்ரெய்லரையும் பார்த்திருந்தேன். ஆனால் உலகளாவிய ரீதியிலே இந்த மாதிரியாக இந்த திரைமொழியில் பேசக்கூடிய படங்கள் பல வந்திருக்கின்றன, பார்வையாளர்கள் பலரை சென்றடைந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் சமூகத்துக்குள்ள மட்டும் என்ன சொல்றது, அதாவது திரைப்படம் என்பது மிகவும் ஒன்றி இருக்கின்ற ஒரு சமூகத்துல வந்து பரிச்சார்த்த முயற்சிகளை எடுக்கிறது வந்து இன்னும் சிக்கலாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனையை இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஈழ சினிமா எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்க பாக்குறீங்க? என்ன சொன்னா, இப்ப நாங்கள் வந்து ஓகே நாங்க கொஞ்சம் வளர்ந்து விட்டு ஓரளவுக்கு எழும்பி நடந்து ஸ்டெடியாகி போட்டு நாங்கள் சேர்ந்து படைப்போம் என்று நாங்கள் நினைச்சோம்னு சொன்னா அது பிள்ளையோ சரியோ ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இப்படித்தான் என்ற ஒரு லைனை போட்டுருவோம். அப்பதான் மக்களை அந்த ரசனைக்குள்ள கொண்டுடலாம். ஏண்டா
ஈழ சினிமாவை பார்க்க சமரசம் வைக்கிறது செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? இல்லைங்கல்ல. ஓரளவுக்கு அந்த ஒரு அளவை தாண்டி சமரசம் செய்யக்கூடாது இது எங்க படத்தை செய்யக்கூடாது விற்கிறதுக்காண்டி. செய்யக்கூடாது. என்னன்னு சொன்னா இப்பதான் எங்கட மக்கள் ஓரளவுக்கு எங்கட சினிமாவை பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சரி இவங்க மக்கள் பார்க்க வெறியணும்ன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியலான விஷயங்களை சொல்லி இது கொஞ்ச நாளைக்கு எங்கட மக்களை பழக்கப்படுத்தி போட்டு வந்து நாங்கள் வந்து வித்தியாசமான முயற்சிகளை செய்யலாம்னு நினைச்சோம்னா அது போல என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு மக்களை பழக்கப்படுத்திட்டோம்னா அதுல இருந்து நாங்களும் மொழியில வரையலாது, மக்களையும் மொழியில ஒன்றையலாது. அப்ப ம். சரியோ புள்ளியோன்னு இல்லை, சரி மக்களை பொறுத்தவரைக்கும் அது பிழையா இருக்கலாம், ஆனால் சரியாக நாங்கள் ஒரு சரியான சினிமாவை செய்வோம்னு நான் விரும்புகிறேன். இவரெண்டா இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஈரானியன் சினிமாவா இருக்கட்டும், பல நாடுகளுடைய சினிமா இருக்கட்டும், அவங்களுடைய சினிமா உருவாகி அது வெளியே வரப்போகுதுன்னு சொன்னாவே அதை வாங்குவதற்கான மார்க்கெட்டிங் பரவலாக பெருசா இருக்கு. ஆனா எங்கட படத்தை நாங்களே வெளியிடுறதுக்கான சூழலை தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யணும்னு சொன்னா மக்கள் அதுக்கு பழக்கப்படுத்த வேண்டும்னு நான் விரும்புறேன். இன்னைக்கு ஒரு ஒரு கமர்ஷியலான சினிமாவை பார்த்து பார்த்து பழகின சமூகம் வந்து இன்னைக்கு தமிழக சினிமாவை எடுத்துக்கணும், இந்திய சினிமாவை எடுத்துக்கணும். நீங்க சொன்ன உலகத்தரம் என்பது வந்து அந்த நிலத்தின் அந்த நிலத்தின் இயல்பை வந்து பேசக்கூடிய ஒரு சினிமா தான் உலகத்தரம். டெக்னிக்கலா அடிச்சு குடிச்சு அப்படி பெரிய கேமராவில் போட்டு அதெல்லாம் இல்லை. ம். இயல்பா அந்த 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 மொழி அந்த அந்த வாழ்வியல் அந்த அந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து இன்னொரு பறவைகளை கடத்தும் பொழுது அவன் அதை கனெக்ட் பண்ற மாதிரியான இயல்பாக பண்ணணும். அப்ப அதை நாங்க செய்ய தவறிச்சிட்டோம்னு சொன்னா எங்களோட சினிமா வந்து தவறின சினிமாவை பாய். அப்ப நாங்கள் எங்களோட மக்களை பழக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த முயற்சிகளை செய்யணும்னு நான் விரும்புறேன். இப்ப நான் ஊழியை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்களும் நாங்கள் செய்யவில்லை. திரைக்கதை யுக்தியில் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி இருக்கோம், அவ்வளவுதான். இது நாங்கள் கண்டுபிடிச்ச திரைக்கதை இல்லை. இது பல 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 மொழிகளில் இந்த மாதிரியான திரைக்கதை வடிவங்களில் திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஈழ சினிமாவில் வந்து நாங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்பதான் எங்களோட மக்கள் வந்து அடிப்படையில வந்து எங்களோட மக்களை முதல்ல என்னடா விட்டு பிடிப்போம் என்று சொல்லிவிட்டோம்னு சொன்னா விட்டுடுவோம். இன்றைக்கு தமிழக சினிமா வந்து இதே மாதிரி தன் விட்டு பிடிப்பு பண்ணச்சு தான் இன்றைக்கு தமிழக சினிமாவை தமிழார அங்க இருக்க இயக்குநர்கள் மண்டே பிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. என்ன மாதிரி படம் பண்றேன்னு தெரியாம அவன் மண்டை இப்போ ஏன்னா ஒரு இப்ப நான் நம்மள தமிழக சினிமாக்குள்ள சில படங்களை வேலை செய்யல திரைக்கதை எழுதும் பொழுது எனக்கே மண்டை காஞ்சிடும். என்னடா இவங்க இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டி இருக்குது. பார்வையாளனுக்கா யோசிக்கணும், தயாரிப்பாளருக்கா யோசிக்கணும், அவனுக்கா இவனுக்கா அப்ப எல்லாருக்காகவும் யோசிச்சு நீங்கள் ஒரு கதை எழுத போறீங்கன்னு சொன்னா அப்ப நீ எழுதுற கதை அடிப்படையில வந்து அந்த கதை வந்து ஒரு கலைஞனாக நீ என்ன சொல்ல வர்றன்றது அங்க இல்லாம போகுது. அப்ப அந்த சூழலை நாங்க மாற்றவே கூடாது. சரி நாங்க ஆரம்பத்திலேயே சரியா பயணிப்போம், மக்களை சரியா கொண்டு வருவோம். அப்ப என்ன இப்ப சினங்கோல் பாத்தீங்கன்னு சொன்னேன். சினங்கோல் படம் வந்து ஒரு எமோஷனலான ஒரு சினிமா. அப்ப அந்த எமோஷனலான சினிமாவை வந்து நாங்கள் இப்ப நார்மலா எங்களுடைய சினிமா சார்ந்து சில கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது ஐயோ உங்கள் யுத்தம் அது இதுன்னு சொல்லி போட்டு புளிஞ்சு புளிஞ்சு இப்படி சனத்திட்ட இருக்குது, எங்களுடைய மக்கள்கிட்ட அது இருக்குது இல்லையா? இல்லையா? அப்ப நாங்கள் வந்து ஓகே இந்த எமோஷன்ஸ் வந்து நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், தள்ளி வைக்கணும் இல்லை, அந்த எமோஷன்ஸ் சரியா சொல்லுவோம். நாங்கள் யாருமே ஒவ்வொன்று கத்தி அழுகிறது இல்லை, சரியான அளவுல சொல்லலாம். நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சாலும் உடனே நாங்கள் எமோஷன் ஆகிறோமா இல்ல, நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணுமா. ஐ திங்க் ஈழத்தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த 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 தன்மை இருக்கு உள்ளவர்கள். என்னடா இவ்வளவு வலிகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு பெரிய இதையும் தாங்கின சமூகம் வந்து திரும்பவும் எழும்பி நடக்குதுன்னு சொன்னா ஐயோ நடந்துட்டு என்று விழுந்து கிடந்துச்சுன்னா அழிஞ்சு போயிருக்கும் அந்த இடம். ஆனா எத்தனையோ ஆண்டுகளாக போரை சந்திச்சிருக்கிறோம், தமிழனே போர்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனா தமிழன் திரும்ப 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 எழும்பி நடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறான்னு சொன்னா அவன் தன்னை எமோஷனலா வந்து தன்னை எமோஷன் தாக்க விடுறது. ஆனா நாங்க சினிமாவில் மட்டும் இது கூட்டி வச்சிருந்த இருந்து அள்ளு 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 நல்ல வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து வேண்டாம், கொஞ்சம் யோசிக்கட்டும் என்னடா யோசிக்க விடணும் தானே முதல்ல. ஒரு சினிமான்றது வந்து நீங்க படத்தை பார்த்துட்டு வெளியில போயிக்கல எனக்கு இப்ப இவ்வளவு எமோஷன் அழுக வந்து என்னால இயலாம போயிட்டு வேண்டாம், போய்க்கல கதைக்காம போ, படம் பார்த்துட்டு கதைக்காம போனீங்கன்னாவே வெற்றிகரமான சினிமா. ஏன்னா அவனை உள்ளுணர்வுல ஏதோ ஒரு விஷயத்த அதை ட்ரிகர் பண்ண தொடங்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு திரைமொழி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோட இந்த ஈழ சினிமா வளரும். ஆனா அதுக்கான கலைஞர்கள் இருக்கிறார்கள். இப்ப எனக்கு தெரிஞ்சு
பொருளாதார ரீதியான ஒரு பெரிய பலம் மட்டும் ஈழ சினிமாவுக்கு கிடைத்து விட்டால், நாங்கள் ஈழ சினிமாவில் வந்து பல இயக்குனர்கள், இளம் இளம் சமூகத்தினர், நான் இப்ப இந்த ஊழி திரைப்படத்தில் வேலை செய்த உதவி இயக்குனர்கள், யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வருங்காலத்தில் எங்களோட சினிமாவை சரியான விதத்தில் சொல்ல வேண்டிய சமூகம் தயாராக இருக்குது. ஆனா மக்கள் தயாராகணும். அதுதான் முக்கியம். அது முக்கியமாக நான் பார்த்தது ஈழ ஈழ சினிமாவில் மிக குறிப்பிட்ட சில இயக்குனர்களுடைய படங்களில் தான் அந்த என்ன சொல்றது, நடிகர்கள் தேர்வு வந்து சரியான ஒரு ஆப்டா இருக்கு. சினமொழியிலேயும் அதை நான் பார்த்திருந்தேன். ஏனென்றால் அதற்கு மினக்கெடுவது இல்லையோ, தங்களை தெரிஞ்சாங்கள பிரச்சனை இருக்கின்றது இல்லையா, பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கு. இப்படி பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் யார் அதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களை வைத்துக் கொண்டு செய்து கொண்டு ஒரு பிரச்சனையை பழக்கம் இருக்கும். என்றால் அவர்களை தான் மக்கள் திரையில் பார்க்கப்படுவாங்க. அந்த டெலிவரி தான் மிக முக்கியமானதா இருக்கு. சினம் கொள்ளிலேயும் அது மிகவும் சிறப்பானது. உங்களுடைய இந்த ட்ரெய்லரிலும் கூட ஊழி ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட அந்த சின்ன பையன் உட்பட எல்லாருடைய நடிப்பும் அளவாக இருந்திருக்கின்றது. ஒரு சிறப்பாக இருக்கின்றது தெரிகின்றது. எவ்வளவு மெனக்கறீங்க நீங்க இதை செலக்ட் பண்றதுக்கு? இந்த ப்ரோசஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஐயா இளவாலையில் மெய்கண்டன் மகாவித்தியாலயம் ஒன்று வரும். அங்க வந்து ஒரு ஷூட்டிங் செய்ய போறோம். இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 மாணவர்கள் தேவைப்படும். அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மாணவனா ஒரு உதவிக்கு தேவைப்படைக்கல. என்கிட்ட வந்து சாய்ஸா வந்து ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த 5 பேரை பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவினுடைய அடிப்படை தத்துவம் அழகா இருக்க வேண்டும். பார்க்கறதுக்கு ப்ரெசண்டா இருக்கணும். அவன் நடிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். வசனம் நல்லா சொல்லக்கூடியவனா இருக்கணும். இந்த தகுதிகளோடு கொண்டு அந்த 5 பேரை விடைக்கலாம். நான் அந்த 5 பேரையும் நான் ரிஜெக்ட் பண்றேன். எனக்கு இவங்க வேண்டாம். ஏன்னா இவங்க நடிப்பாங்க. எனக்கு நடிக்கிறவன் வேண்டாம். ஸோ நான் அந்த ஸ்கூலை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பையனை நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சு போயிட்டு. அவனு இயல்பாக அந்த எங்களுடைய மண் சார்ந்த ஒரு விஷயத்தோடு இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ நான் அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வசனத்தை சொல்லி இதை செய்யலாதாமேன்னு சொன்னேன். அவன் செய்துட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து நான் கேமராவுக்கு முன்னாடி வர போறேன், என்ன எல்லாரும் பார்க்க போறேன், அவங்க கிட்ட போகணும், எவ்வளவு நேரத்துல அது முடியும்? இதுதான் அவனோட கேள்வி. எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்க? நான் போய் விளையாடணும். ஓகே, சரி. அப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் நடிகர்களை வந்து அப்படித்தான் தேட வேண்டும். இப்ப ஈழ சினிமா பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நடிகர்கள் வந்து இன்னும் தங்களை நடிகர்களாக நினைக்கிறதில்லை. நாங்கள் ஆக்சுவலி அவர்கள் தங்களை கலைஞர்களாக நினைக்கிறான்னு நம்புறேன். ஆஃப்டர் ஆல் லைக் ஒரு நடிகனா நான் பிரபலமாகிறேன் அப்படின்னு நினைக்காமல் ஒரு கலைஞனாக தான் பெரிய இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒரு படம் நடிச்சாவே ஸ்டார் வேல்யூஸோட வந்துருவாங்க. பட் எங்கட மக்கள் அப்படி இல்லை. அதை நான் பார்க்கிறோம். அப்ப பட் இன்னொன்று வந்து முக்கியமா இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு திமிர் இருக்கு. ஈழத்தமிழரிடம் வந்து ஒரு திமிர் இருக்குது. நான் ஒரு இயக்குனரா சொன்னாலும் அவன் வந்து சரியா ஓகே, அவன் ஒரு விஷயத்தை செய்வான். அப்ப நான் சொல்றத ஒரு இயக்குனர் என்னுடைய ஆக்டிங்கா நான் எடுத்துக்கொண்டு நான் சொல்றத செய்யற ஒரு நடிகன் எனக்கு தேவையில்லை. நான் சொன்னத தனக்குள்ள உள்வாங்கி செய்யக்கூடிய ஒரு நடிகன் தான் எனக்கு தேவைப்படுறான். அப்ப சினம் கொள்ளில இருந்து இப்ப இந்த ஊழியை பொறுத்த வரைக்கும் 99% நடிகர்கள் எல்லாமே புதுமுகம். அதாவது சிறு சிறு குறுந்திரைப்படங்கள் நடித்திருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு பெரிய படங்கள் நடிச்ச அனுபவம் இல்லாதப்ப இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு இவங்க ஒர்க் ஷாப் பண்றது ஒரு இருக்கு. ஒரு ஒர்க் ஷாப் போட்டு நாங்கள் சேர்த்தான். ஏன்னா அந்த சினிமானுடைய அடிப்படை இதுகளெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஆனா அதை தாண்டி அவனுடைய சுதந்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு நடிகனுடைய சுதந்திரம் இருக்கு. அவனுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இருக்குங்க. இந்த கதை, இந்த சீனை நான் இப்படி பண்ணணும். அந்த கிரியேட்டிவ் ஐடியா வந்து எனக்கு என்னுடைய படத்துக்கு பலம். நான் சொல்றதை செய்கிறவன்றதை விட அவனுடைய கிரியேட்டிவ். ஏன்னா சினிமான்றது கொலாபரேஷன். தனித்த ஒரு இயக்குனருடைய படைப்பு எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சினிமா. என்ன கேப்டன் ஆஃப் ஷிப் அவ்வளவுதான். நான் அதை ஓகே சரின்னு சொல்லணும். அப்ப எங்கட நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப சினம்புல நடிச்சவளா இருக்கட்டும் சரி, ஊழிய நடிச்சவளாம் சரி, அந்தந்த இடங்களில் இருந்து நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட நடிகர்கள் இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கார்கள். ஆனால் சில இடங்களில் சில நடிகர்கள் சுதப்பையும் இருப்பார்கள். அதுல ஒண்ணு சொல்ல முடியாது. முக்கியமா நான் பார்க்கக்கூடியது இதுதான். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த உலகத்தரம் என்ற அந்த சினிமாவுக்கு எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்
கலைஞர்களை கொண்டு போலாம்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்கள சுதப்பாம இருந்தா சரி. ம். நீங்க இந்த கதை எங்கட கதையில நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அமீரை ஒரு தருணத்தில் இயக்குனர் அமீரை இங்க ஒரு தருணத்தில் சந்திக்கும் பொழுது, நீங்களே பல பேர் கேட்டிருந்தீனம். ஏன் எங்கட படங்கள நீங்க எங்கட கதையில எடுக்கக்கூடாதுன்றதுக்கு. அமீர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. இந்த எங்கட கதை தங்களுடைய கதையை எடுக்கிறதுக்கே தாங்கள் அங்க போராட வேண்டியிருக்கு. தென்னிந்தியால அந்த அந்த வியாபாரம் சார்ந்த அந்த ஒரு தென்னிந்திய சினிமா துறைகள்ல எங்கட கதையே இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள உங்களோட கதையை எடுக்கிறேன்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கலா இருக்கும். உங்களோட கதையை நீங்க தான் எடுக்கணும். அது உங்களுக்கு தான் வடிவா தெரியும். அதுக்கான முயற்சியை செய்யுங்க. டைரக்டர்ஸ் ஒரு பணம் தாரான் இல்லாதாரான் இல்ல. தென்னிந்தியாலேயுமே அதே நிலைமை தான். அங்கேயும் தமிழர்கள் ப்ரொடியூசரா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் அங்கேயும் வியாபாரமாகிற கதைக்கு தான் அவர்கள் காசு கொடுப்பார்கள். வியாபாரமான நடிகர்களுக்கு தான் அவர்கள் காசு கொடுப்பார்கள். நாங்களும் அங்கு முட்டி மோதி தான் ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் இந்த சினிமா துறையில் வந்திருக்கின்றீர்கள். இது 2வது படம், முழுமையான ஒரு படமாக வெளிவர இருக்கின்றது. பல நேர்காணல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பேசி இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்குள் அங்கு வெளியிடுவதற்கான சிக்கல் என்னவா இருக்கின்றது என்ற பல்வேறுபட்ட விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். இவ்வளவு காலம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இதுக்குள்ள ஈழ சினிமாக்களை இயங்கி கொண்டிருக்கின்றீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்கள் எடுத்த அதாவது இப்ப எல்லாரும் சொல்லிடுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படப்பை கொண்டு வந்திருக்கோம், அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஈழ சினிமாக்குள்ள வேலை செய்யறது எப்படி உங்களுக்கு இருக்கு? ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாம் என்ஜாய் விடங்களே மகிழ்ச்சியா இருக்குது. என்ஜாய் யுவர் செல்ஃப். எனக்கு சினிமா துறைக்குள்ள வாரன்றதை வந்து ஒரு ஏன் இதுக்குள்ள போறீங்க என்ன மாதிரி தான் எல்லாரும் கேட்பேன் இல்லையா? அது ஒரு ப்ரொஃபஷனலா பாக்குறது. எப்படி எப்படி நீங்க அதை உணர்றீங்க? எனக்கு இந்த ஒரு படைப்பாளியாக வந்து எந்த விதமான படைப்பாளியை தாண்டி ஒரு படைப்பாளியாக இருந்தது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம்னு நான் நம்புறேன். ரெண்டாம் ஒரு படைப்பாளியாக இருப்பது வந்து மிகச்சிறந்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கக்கூடியவனா இருக்கிறேன். அது எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்குது. இப்போ ஈழ சினிமாவில் செயற்படுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான பயணம். ஆனாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஈழத்துல போய் ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்னா, ஒரு 75 கலைஞர்களை ஒரு டீமா பண்ணி நாங்கள் ஒரு படத்தை உருவாக்க போறோம். அந்த 75 பேரும் என்னுடைய கண்ணசைவுக்கு தான் காத்திருக்கும். அங்க ஒரு ஸ்டார் கிடையாது, அங்க ஒரு ரஜினி கிடையாது, அங்க ஒரு விஜய் கிடையாது, இயக்குனரான நான். அப்ப என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அது வந்து ஒரு கெத்து கொடுக்கும் இல்லையா? 75 பேர் நான் சொல்றத பார்க்கறது. அப்ப அந்த நம்பிக்கை ஒன்று கிடைக்குது எனக்கு. ஓ, ஒரு படைப்பாளியாக இதைத்தான் நான் சொல்றேன். இந்த சினிமாவை நாங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணோம். ஸ்டார்ன்றதை தாண்டி ஒரு இயக்குனரின் படைப்புலகமாக அது மாறணும். ஆனா அதை தாண்டி அது சேலஞ்ச் ஆனது. இப்போ ஒரு தயாரிப்பாளர் என்றது எங்களுக்கு கிடையாது. அப்ப எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த இன்வெஸ்டர்ஸ் டேர்ம்ஸ் என்னன்னு சொன்னா, தெர்ற காசை திருப்பி தருவாங்க. வட்டி வேண்டாம், தெர்ற காசை திருப்பி தருவாங்க. அப்ப அவங்களுக்கு அப்ப இந்த ரிட்டர்ன்ன்றது வந்து எங்களுக்கு அவசியம். அப்ப அந்த ரிட்டர்ன் பாலிசி அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப அது எங்களுக்குள்ள ஒரு தலைக்குள்ள வந்து நிற்கும். ஐயோ, காசு திருப்பி கொடுக்கணும். அப்ப நான் சமீபத்துல கூட என்னுடைய நண்பரோட சொல்லும்போது வந்து, என்னடா படம் முடிச்சுட்ட, தியேட்டருக்கு வரப்போகுது, அவ்வளவு தானே, கடைசி கணக்குல 0 என்று சொல்லி எழுதுவோம் இல்லையா? அதாவது வந்து எல்லாம் கொடுத்து முடிச்சு 0ல இருக்கிறோம் என்று சொல்றோம். அது எழுத மட்டும் ஈழ சினிமாவில போராட்டம். அப்ப அது போராட்டம் நிறைந்ததுதான். இன்னொரு பிரதேசத்துக்கு போய், அதாவது இப்ப நாங்க புலம்பெயர் தேசத்துல வாழ்றோம். ஒரு படத்தை எடுக்கிறோம்னா 1 மாசத்துல எடுக்க முடியாது. ஒரு 6 மாசம் தங்கி இருப்போம். குடும்பத்தை விட்டு போகணும், பிள்ளைகளை விட்டு போகணும். அங்க போய் அங்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப என்னுடைய மண்ணுக்கு போறது வந்து அந்த காலநிலைன்றது வந்து அது எங்களுடைய உடம்புல ஊறி போனது. அதனால அது பிரச்சனை இல்லை. அப்ப உள்ள அங்க போய் ரங்கி நின்று பலதரப்பட்ட மக்களை சந்திக்கணும். பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் சமீப காலமாக வந்து இளம் தலைமுறையோட பேசுறதுன்றதே பயம் நிறைந்த ஒரு இடம். இன்னைக்கு இளம் இருக்குது. விட்டா வெட்டி போடுவாங்களா, இல்லாட்டி அடிச்சு போடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. அப்படியான ஒரு சூழலும் அங்க உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான சேலஞ்ச், இப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு ஒரு படத்தை பண்ணணும். அந்த படத்தை கொண்டு திருப்பி எங்கட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும். மார்க்கெட்டிங்னு சொல்லி சோசியல் மீடியால இருந்து படத்துக்கு எடுக்கணும்.
ம். சோசியல் மீடியாக்குள்ள படுத்து கிடக்கணும். எந்த நேரமும் அது சார்ந்த ஒரு ஒரு தொடர்ச்சியாக. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு என்ன சந்தோஷத்த குடுக்கும்னு சொன்னா, எங்களுடைய கதையை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்ப நான் சரியா செய்து, எங்களோட மக்கள்ட்ட அந்த கதைய கொண்டு போய் சேர்த்துட்டு, பிறகு எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் என்பது வந்து, ஒரு இன்றைக்கு வரலாற்று கடமையை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஈழ ஆனால் சினிமாவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் வந்து வரலாற்று கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இல்லையா? இன்னைக்கு வந்து எங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே காணாம போற ஒரு காலப்பகுதியில, தொடர்ந்தும் நாங்கள் அதை செய்ததன் மூலம் அந்த வரலாற்று கடமையை செய்யக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேனே! நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்றதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுக்கும் ஈடு நிச்சயமா சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஊடகம். ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் மத்தியிலே பல்வேறு விடயங்களை பிரச்சாரம் படுத்தவும் அல்லது கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியமாக ஊடகமாக சினிமா இருக்கின்றது. அதில் உங்களை போன்றவர்களுடைய படைப்புகளும் உங்களை போன்றவர்களுடைய ஆக்கமும் வந்து மிக முக்கியமானதாக இருக்கு நினைக்கின்றேன். வெள்ளிக்கிழமை லண்டனிலே இந்த பேங்கட்டிங் ஹோலில் நடக்கின்ற இந்த திரையிடல் மக்கள் மத்தியிலே பிரபலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு காரணமா அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் பல்வேறு தளங்களில் கொண்டு போக வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னரும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் பல்வேறுபட்ட திரையிடல்களும் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஊழி திரைப்படத்தை பற்றி பேசலாம். இது ஊழி திரைப்படத்தை முழுமையாக பார்த்த பிறகு கூட இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களோட பேசலாம் என்று நினைக்கிறேன். ஸோ இப்ப இந்த ஊழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சாரி ஊழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த படம் வெளியீடே ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறதுன்றதுதான் உண்மை. நான் சினம்கொள்ளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு நாடுகளா போய் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுடன் பேசி பேசி அங்கு படங்களை போடுறதுக்கான ஒரு சூழல் இருந்தது. அதுக்கான சூழல்லாம் இருந்தது. ஊழிக்கு நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பல அநேகமான தமிழர்கள் வாழக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் படத்தை வெளியிடுவதற்கான சூழல் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் சினம்கொள். அதுல எந்த இதுவும் இல்லை. ஏன்னா சினம்கொள் கொடுத்த ஒரு நம்பிக்கைன்னு நம்புறேன். அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஈழத்தில் வந்து படைப்புகள் வருது. மக்களால் ஓரளவுக்கு வரவேற்பு அடைந்து கொண்டிருக்கிற சூழலும் இருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து ஊழி திரைப்படம் வந்து அந்தந்த தமிழக சினிமாவை வெளியிட்டார்களே அந்த படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது வந்து ஒரு வெற்றி. அப்ப இந்த நேரத்துல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, நாங்கள் சொல்றது இப்ப நாங்கள் உரையாடல்ல பேசியது போல, நாங்கள் ஒரு வர்த்தக சினிமா நிச்சயமா. ஏன்னா சினிமாவுக்கு வர்த்தகம் இருக்க வேண்டும். பணம் போடுபவன் பணத்தை திருப்ப வாங்க வேண்டும், எடுக்க வேண்டும், அதையும் லாபமாக எடுக்க வேண்டும். ரெண்டு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அது நிச்சயமா தேவை. இப்ப ஊழியை பொறுத்த வரைக்கும் மிக மிக விரைவாக வேகமாக எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த டைமிங் வந்து நார்மலா ஒரு சினிமாவுக்கு எடுக்கக்கூடிய காலத்தை தாண்டி நாங்கள் ஒரு 6 மாசத்துக்குள்ள படைப்பை வெளியில கொண்டு வந்துட்டோம். அப்ப அது காரணம் வந்து எனக்கு இருந்த முக்கியமான இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு டைம். அவங்க போட்ட பணத்துக்கு அவங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் எவ்வளவுக்கு வேகமா குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு சினிமாவை உருவாக்குறோம். இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். அடிப்படையாக நாங்கள் ஒரு படைப்பு இலக்கியத்தை எங்களுக்கான ஒரு படைப்பை இந்த உலகத்துல நிலைநிறுத்துறதுக்காகத்தான் நாங்க போராடுறோம். அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்வது போல ஒரு இயக்குனருக்கும் பார்வையாளனுக்குமான ஒன்றிணைப்பு என்பது வந்து படைப்பை பார்ப்பதும் அதை வரவேற்பதும் மட்டும்தான் இருக்கு. உங்களுடைய படத்தை நீங்க விமர்சிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் பார்க்க வேண்டும். அப்ப நிச்சயமாக இந்த ஊழி திரைப்படம் உங்களை ஏமாற்றாது. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் கதை சொன்ன விதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது. புதிதாக முயற்சி பண்ணியிருக்கிறோம். அந்த முயற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்ப அனைவரும் பெற வேண்டும். இன்னைக்கு லண்டனில் வந்து ஸ்பெஷல் காட்சி இருக்குது. அப்புறம் ஓடியன்ல வந்து 12ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக படம் போடப்போகுது. இது வரைக்கும் 7 லொகேஷன்ஸ்ல படம் வந்து போடுறதுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த 7 லொகேஷன்ஸ்ல படம் போடுறதை பேஸ் பண்ணி பல இடங்களில் படம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சூழல் எப்படி என்று சொன்னால் இள சினிமாவை பொறுத்த வரைக்கும் 10,000 20,000 பேர் பார்த்தால் அந்த சினிமா வர்த்தக ரீதியான வெற்றியான அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தேசத்துல வாழ்றோம்.
இதுல 20,000 என்ற கணக்கு வந்து சில குறைவான கணக்கு. அப்ப அதை நாங்கள் செய்யணும். அப்ப அதுக்காக ஓகே ஒரு கால்குலேஷன் போட்டுற வேண்டாம். அங்க இருந்து 1000 இங்க இருந்து 1000 பார்த்தா காணும். நாங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கு எங்களுக்கு இது தேவை என்று சொல்றோம். அதை தாண்டி வெற்றி அடைய வேண்டும். அப்ப மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். எங்கட சினிமா பாருங்க, எங்கட சினிமா வளர்த்து விடுங்க. என்னன்னு சொன்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் இந்த சினிமாவில வந்து பொருளாதார ரீதியா வளரணும், கலைஞர்களாக மாறணும். இது வந்து சினிமா என்பது வந்து மிகச்சிறந்த ஒரு துறை. இந்த துறையில உங்களுடைய பிள்ளைகளும் பெற வேண்டும். எல்லாரும் பெறணும்ன்ற இல்லப்ப எங்களுக்கான துறையை வளர்க்க வேண்டும். யாருக்கும் எல்லாம் காசு கொடுக்குறோம். எங்கட சினிமாவையும் எங்களுக்கான எங்களுடைய கதைகளை சொல்றதை நாங்க வளர்த்து விட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அனைவரும் ஊழி திரைப்படத்தை பாருங்கள். பார்த்து வரவேற்பு தர வேண்டும். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஈழ சினிமால இருந்து வரக்கூடிய படைப்புகள் உங்களை ஏமாற்றாது. எங்களுக்கான சினிமா உருவாகும். நிஜமா படத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியா ஒரு விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்கு. நேரம் காணாம இருக்கு. படத்தையும் பார்த்துட்டு தொடர்ச்சியா பேசலாம். நன்றி. பேசாம எங்களோட அவங்களுக்கே கொடுத்துருவோம். என்னம்மா, எனக்கு என் அப்பா வேணும். ஹாசி, நீ என்ன நம்பு, எப்படியாச்சும் நான் அப்பாவை கொண்டு வருவேன். நீ ஒன்றுக்கும் கொல்லப்படாத. டேய் காது, விளையாட வாரியா? ஓ, வீட்டை விட்டு விளையாட வரேன். அப்பா நீனில் நான் குளிச்சு போறேன். நீ வெளியே குளிச்சிட்டு வா. வீட்டை போடா. நீங்க என்னோட வாங்க. ராசா வீட்டை போ. அப்பா வருவேன். வேணும். அப்பா வருவேன். நீங்க